குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 7/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:17 திதி இன்று இரவு 11:23 வரை திருதியை. அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 10:41 வரை திருவாதிரை. அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பம். நாமயோகம் அதிகாலை 3:54 வரை சுபம். அதன் பின்பு சுப்பிரமம் ஆரம்பமாகிறது. கரணம் 11:23 வரை இரவு பத்திரை கரணம். அதன் பின்பு பவகரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. சுபாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 10:41 வரை அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு முழுவதும் இன்னைக்கு இருக்குது. இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவரை வழிபடுவது சால சிறந்தது. அதுவும் இல்லாமல் சதுர்த்தி இரவு தான் பறக்குது. அதனால் மறுநாள் திங்கக்கிழமை தான் சதுர்த்தியை நம்ம கும்பிடணும். அதனால் இன்றைக்கி கால பைரவரை நீங்கள் வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும். நம்ம அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதை மஞ்சள் துணியில் சுற்றி அது கூட நம்ம வில்வ இலை, ஒரே ஒரு இலை, வில்வ இலை ஒன்று, அந்த ஒரு இலைனா 3 இது வரும், இதழ் வரும், அதை அப்படியே வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனத்தில் வந்திருக்கிறார். குருச்சந்திர யோகத்தை கொடுக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் இரவு 8:17 செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசமாகிறார். அதே போல் இரவு 10:38 சந்திரன் கடகராசிக்குள் வருகிறார். சரிங்களா? அதனால் 10 மணிக்கு மேலே தான், 10:38 மேலே தான் உங்களுக்கு சந்திரன் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். சரி, இப்பொழுது இன்றைக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு எளிய பரிகாரங்கள் சின்ன சின்னதாக தான் சொல்ல போகிறேன், நிறைய சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, எதிரி தொல்லை, நிறைய பேருக்கு எதிரி தொல்லை இருக்கும், சோதனைகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எதிரி தொல்லைன்னா பக்கத்து வீட்டில், அதே மாதிரி எதிர்க்க கூட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரிலாம் தொல்லைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த தொல்லைகள், அதே மாதிரி சோதனை நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் ஏன் தான் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வந்தால் எதிரிகள் தாக்கம் செயலிழந்து போகும். இதை செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அண்டையாளர் மூலம் தொடர்ந்து தொல்லைகள் ஏற்பட்டால் தினசரி டெய்லி என்ன பண்ணுங்கன்னா, 3 மெழுகுவத்தி ஏற்றி வெளியில் வாசலில் 3 மெழுகுவத்தி, வெள்ளை மெழுகுவத்தி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் விலகும்.
இதெல்லாம் எழுதி வச்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு வீட்டு தேவைகள் அத்தனையும் இன்றைய தினம் பூர்த்தியாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பயணங்களும் இருக்கும். அந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் எல்லாவற்றிலும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்றைய தினம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 2ல் சந்திரன் தான், குருவும் 2ல் இருக்குது. குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வேலை சார்ந்த பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள் மீதெல்லாம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். உடன்பிறப்புகள் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படி இருந்தால் அவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல் வேலை ஆட்களால் சில நெருக்கடிகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் மாலை வேலைக்கு அப்புறம் அது மறையக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் இன்றைக்கி இருக்கும். அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நெருக்கடிகள் இருந்தால் அது குறைகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்கும். தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு இன்றைக்கி எல்லாம் சிறப்பாக நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கார் இப்பொழுது. ஆனால் வக்ரம் பெற்று தான் அங்கேயே இருக்கார். சந்திரனும் அங்கேயே இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேது பகவான் குருவை பார்க்குது. எப்பொழுதுமே குரு கேது இணைவு இருந்தாலே திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த சில வேலைகள்லாம், ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் தாமதமாக தான் நிறைவு பெறும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். ஓய்வு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் தான். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்லும்போதோ இல்லை வீட்டில் கருத்து சொல்லும்போதோ ரொம்ப கவனத்தோடு சொல்லுங்கள். ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்லாம் தாமதமாக அமையும் இன்றைக்கி. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகின்றது. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நன்று. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னும் போது சனி பகவானுடைய ஒரு வீடு. அதனால் அந்த சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் சில பாக்கியங்கள்லாம் கெட்டு போகும். குரு வீட்டில் இருக்குது, குரு பார்வை கிடையாது. இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது, இப்போ பார்வை இல்லை. அதனால் கொஞ்சம் நண்பர்கள் வழியிலையோ இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்திலையோ கொஞ்சம் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோடு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோடு இருப்பவர்கள் புதிய பாதைகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள்லாம் ஏற்படும். புகழ் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் ஓரளவுக்கு சுபமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள். அதே சமயத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் அதிகப்படியான வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்க. ஏன்னா குரு வக்ரம் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி 11 இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. தொழிலெலாம் மேன்மை அடையும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயத்தில் ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். ஆலோசனை அது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சில பேர் பரம்பரை தொழில் செய்வாங்க, அதை பற்றி ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இப்போ 11 இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு சென்றாலும் இது வக்ரம் பெற்று தான் இருக்குது, இன்னும் வக்ரம் போகலை. அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் இதெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பிடிவாதமாக செயல்படுவதை குறைத்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடாமல் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களிடம் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் ஊக்கம் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் குரு பார்வை இருந்தது சனி பகவானுக்கு, கண்டக சனி ஓடிட்டுருக்கு. அதனால் அந்த ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பண வரவு,
தொழிலில் மாற்றம், இது எல்லாமே நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி குருவும் 7ஆம் வீட்டை 4ஆம் வீட்டை பார்க்குது. சந்திரனும் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஓரளவுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை பார்த்துக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடத்திலே குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு வந்தாலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனசில் ஒரு புதுவிதமான தேடல்கள் உருவாகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸு அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ 2ஆம் இடத்தை சந்திரனும் பார்க்குது, குருவும் பார்க்குது. ஆனால் விருச்சிக ராசிக்கு சந்திரன் பாதகாதிபதி, 9ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ 9ஆம் இடம் பாதகாதிபதி அவர் 8ல் இருக்கார். பாதகாதிபதி மறைந்தால் நன்மை தான், அது ஒன்றும் தீமையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நிதானத்தை காட்டுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. வேறு ஒன்றும் கிடையாது. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். எதுலன்னா தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அதே மாதிரி பண ரீதியாக பொறுப்பு, அதிகமான ஒரு பொறுப்பை இன்றைக்கி நீங்கள் கவனத்தில் வச்சா நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபம் நிறைந்த ஒரு நாள், சுபமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அதே மாதிரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பக்தியில் மனதை செலுத்துங்க. இன்னும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். போராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும்.
அதே போல் இன்றைக்கி 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், சந்தோஷம் அதிகரிக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சந்திரன் அங்கே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு, மகிழ்ச்சி, அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பாராத வரவு, யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பார்க்குது. 2ஆம் வீடுனா குரு ராகு அங்கே இருக்கார். குரு ராகுவை பார்க்குது. அப்போ குருச்சண்டால யோகத்தை இங்கே உருவாக்கி தருது. மனைவி மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். பண வரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு ஏற்படும். அதே மாதிரி சின்ன சின்ன வேலையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கும். முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் கணவன் மனைவியுடைய அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் அதே மாதிரி நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சில பேருக்கு மனதில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தோன்றி விலகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் இப்போ கொடுக்கின்றது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2ல் சனி இருக்கிறதுனால வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு 4ஆம் வீட்டிலே குரு சந்திரன். 4ஆம் வீடுன்றது தாயார், அதே மாதிரி வண்டி வாகனம் தொழில் எல்லாம். அந்த இடத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கிறார். அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்குள்ளாரியே சனி பகவான் 7.5 நாட்டு சனி ஜென்ம சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அதாவது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, 2 பேருமே மீனராசியாக இருந்தால் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இப்பொழுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நன்மையாக இருக்கும். உயர் பொறுப்புலன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, மேல் அதிகாரி இருக்காங்கன்னா அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய நாள் ஓரளவுக்கு லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
தன வரவில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.